நெல்லை மாநகராட்சியில் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் காலி குடங்களுடன் தரையில் அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாநகராட்சி மேயர் அவர்களிடம் அந்த குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் அங்கிருந்து நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இப்ப இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு மேயர் காது குறித்து கேட்கறதுக்கு மட்டும் இல்லாம பதிலுக்கு என்ன அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்? அதாவது நெல்லை மாநகராட்சி பகுதியான பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தண்ணி வரலன்னு சொல்லி புகார் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்நிலையில நெல்லை திமுகவோட மாமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் ஜெகநாதன், இவர் தலைமையில அந்த பொதுமக்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 5வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் ஜெகநாதன்கிறவர், இவர் தலைமையில இன்னைக்கு இந்த பொதுமக்கள் முற்றுகையிட்டாங்க. இந்த 55 வார்டுகள் இருக்கிற இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில இன்னைக்கு 5வது வார்டு பொதுமக்கள் காலி குடங்களோட நெல்லை மாநகராட்சி மேயர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் சந்திச்சு மனு அளிக்க வந்திருந்தாங்க. அதே மாதிரி நெல்லை மாநகர பகுதியில் இருக்கிற திம்மராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் வழங்கலனும், இதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாதாகவும், கடந்த 6 மாத காலமாக குடிநீருக்காக விநியோகிக்கப்படுற நீர்ல சாக்கடை நீர் கலந்து வர்றதாகவும், இது குறித்து பல்வேறு மனுக்கள் கொடுக்கப்பட்டு ஏதோ ஒரு சில நேரங்களில் சில வேலை பார்த்தாலும் 2-3 நாளைக்கு தான் அந்த பிரச்சனை தீருது. அதுக்கப்புறம் பழையபடி அது கழிவுநீர் கலந்த சாக்கடை தான் தண்ணி தான் தங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியும் குற்றம் சாட்டினாங்க. அதே மாதிரி தண்ணீர் திறந்து விடும் நேரமும் முறையா ஒரு நேரத்துல இல்லாம அவங்க சௌகரியத்துக்கு தகுந்த போல மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி புகார் தெரிவிச்சாங்க. மேலும் வடிகால் ஓடையில புதிதாக கட்டப்படும் பணிகள் நிறைவு பெறாம கீழநத்தம் அப்படிங்கிற பகுதியில, வடக்கு ரோடு அப்படிங்கிற பகுதியில வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு குப்பைகள் தேங்கி கிடக்கிறதும் தொடர்ச்சியா அந்த ஒரு வார்டு மக்கள் தொடர்ச்சியா அவர் மேல புகார் தெரிவிச்சதோட இல்லாம என்ன பண்ணாங்கன்னா, அந்த மேயர் அமர்ந்திருந்த மேஜை முன்பு தரையில உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனை அடுத்து என்ன பண்ணாருன்னா, மேயர் ராமகிருஷ்ணன் அதே மாதிரி துணை மேயர் ராஜி இவங்க 2 பேருமே இறங்கி கீழே உட்கார்ந்து அந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாக்கடை கலந்த நீரை குடிக்க முடியல, ஏற்கனவே நிறைய புகார்கள் தெரிவிச்சிட்டோம், எந்த புகாருக்குமே அவங்க இது வரைக்கும் ஒரு முறையானபடி ஒரு பதில் கொள்ளல அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சி மேயர் முற்றுகையிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரம் தீர்க்கிறதா சொல்லி மேயர் ராமகிருஷ்ணன் தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அவர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தெரிவிக்கப்படும் சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதுல என்ன ஒண்ணுன்னா, ஏற்கனவே நெல்லை மாநகராட்சியை பொறுத்த மட்டும் திமுகவோட உட்கட்சி பூசல் தமிழகம் முழுக்க அறிஞ்சதுதான். இந்நிலையில பழைய அதாவது ஆளுங்கட்சியை சார்ந்த கவுன்சிலர் ஒருவர் தலைமையிலேயே ஆளுங்கட்சி மேயரை எதிர்த்து போராட்டம் பண்ணி தரையில் அமர்ந்து போராட்டம் பண்ணி ஒரு இது பண்ணது எங்க மாநகராட்சி வளாகம் கொஞ்சம் பரபரப்பாக காணப்பட்டது. கோபால், நன்றி சிவகுமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.